அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். நம்ம வீட்டு கிருஷ்ண ஜெயந்தியை வாங்க பார்க்கலாம். சர்வமங்கலம் மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதயே சரண்யே த்ர்யம்பிகே தேவி நாராயணி நமோஸ்துதே. கிருஷ்ண ஜெயந்திக்காக நம்ம என்னென்ன பண்ணணும்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஆஞ்சநேயர் குளத்துக்கு தாமரை பறிக்கிறதுக்காக போனோம். குளம் ஃபுல்லாக தாமரை தான், ஆனால் நம்மளால் ஃபுல்லாகவே பறிக்க முடியாது, ஏன்னா எல்லாமே ரொம்ப ஆழம். ஸோ ஓரத்தில் இருந்த தாமரையெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு சொரடு வச்சு பறிச்சாச்சு. நான், அப்பா, ராசாமணி ஐயா 3 பேரும் போயிருந்தோம். ராசாமணி ஐயா தான் இறங்கினாங்க. இறங்கிட்டு தாமரையெல்லாம் பறிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் இந்த பக்கம் ஃபோட்டோ வீடியோ எடுக்கிறதுக்காக இந்த சைடு வந்துட்டேன். முடிஞ்ச அளவுக்கு நம்ம தாமரை பறிச்சாச்சு. இது நம்ம வீட்டு கிருஷ்ண ஜெயந்திக்காகவும் அதுக்கப்புறம் கோவிலுக்கும் பறித்தோம். பறித்து அப்பா பேக் பண்ணிட்டாங்க. இதுதான் அந்த குளத்தோட ஃபுல் வியூ பார்த்துட்ருக்கீங்க. குளம் ஃபுல்லாக தாமரை தான், அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அங்கே போனதே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பியாச்சு. நம்ம வீட்டில் கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடுறதுக்கு முன்னாடி கோவில் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி வீட்டில் இருந்த துளசியெல்லாம் பறித்து எடுத்துக்கிட்டேன். பறித்து அதை ஒரு மாலையாக கட்டிக்கிட்டேன். நமக்கு பூவே இல்லைனாலும் ஒரு சின்ன துளசி வச்சாலே பெருமாளுக்கு ரொம்ப விருப்பமானது. அதுக்கப்புறம் சந்தன முல்லை பறிச்சுக்கிட்டேன். பறித்து எடுத்து அதையும் கட்டிக்கிட்டு காலையில் நம்ம குளத்துல பறித்தோம் இல்லையா தாமரை, அது இந்த தாமரை ரொம்ப பெருசாக இருந்துச்சு. குளத்துலே பூத்து இருந்துச்சு. மீதி இருந்தது 3 மொக்கு தான். அதையும் எடுத்துக்கிட்டு கோவிலுக்கு கிளம்பிட்டேன். கோவிலில் நிறைய குழந்தைங்களுக்கு ஆண்டாள் வேஷம், கிருஷ்ணர் வேஷம் சொல்லி நிறைய வேஷங்கள் போட்டிருந்தாங்க. சாமிக்கு திருமஞ்சனம் நடந்துட்டுருக்கு. அதுதான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. கண்ணன் மீண்டும் பிறக்க மாட்டானா? குழந்தையாக கண்ணன் மீண்டும் பிறக்க மாட்டானா? அவன் புல்லாங்குழலை ஊதி எங்களை மயக்க மாட்டானா? அவன் புல்லாங்குழலை ஊதி எங்களை மயக்க மாட்டானா? குழந்தையாக கண்ணன் மீண்டும் பிறக்க மாட்டானா? அவன் புல்லாங்குழலை ஊதி எங்களை மயக்க மாட்டானா? நந்தகோப பிள்ளையாக வளர மாட்டானா? நந்தகோபன் பிள்ளையாக வளர மாட்டானா? அந்த நவநீத கண்ணனாக இருக்க மாட்டானா? அந்த நவநீத கண்ணனாக இருக்க மாட்டானா?
குழந்தையாக கண்ணன் மீண்டும் பிறக்க மாட்டானா? அவன் புல்லாங்குழலை ஊதி எங்களை மயக்க மாட்டானா? காட்டினிலே மாடு கன்று மேய்க்க மாட்டானா? காட்டினிலே மாடு கன்று மேய்க்க மாட்டானா? அந்த காளிங்க நர்த்தனந்தான் ஆட மாட்டானா? அந்த காளிங்க நர்த்தனந்தான் ஆட மாட்டானா? குழந்தையாக கண்ணன் மீண்டும் பிறக்க மாட்டானா? அவன் புல்லாங்குழலை ஊதி எங்களை மயக்க மாட்டானா? கோபியரின் சேலை தன்னை இழுக்க மாட்டானா? கோபியரின் சேலை தன்னை இழுக்க மாட்டானா? அந்த கோவர்ண மலை தன்னையே தாங்க மாட்டானா? அந்த கோவர்ண மலை தன்னையே தாங்க மாட்டானா? குழந்தையாக கண்ணன் மீண்டும் பிறக்க மாட்டானா? அவன் புல்லாங்குழலை ஊதி எங்களை மயக்க மாட்டானா? சின்னஞ்சிறு வாய்தனையே திறக்க மாட்டானா? அதில் ஈரேழு புவனத்தையும் காட்ட மாட்டானா? அதில் ஈரேழு புவனத்தையும் காட்ட மாட்டானா? குழந்தையாக கண்ணன் மீண்டும் பிறக்க மாட்டானா? அவன் புல்லாங்குழலை ஊதி எங்களை மயக்க மாட்டானா? குழந்தையாக கண்ணன் மீண்டும் பிறக்க மாட்டானா? அவன் புல்லாங்குழலை ஊதி எங்களை மயக்க மாட்டானா? குழந்தையாக கண்ணன் மீண்டும் பிறக்க மாட்டானா? அவன் புல்லாங்குழலை ஊதி எங்களை மயக்க மாட்டானா? सदा सर्वत्र गोविंद नाम संकीर्तन गोविंदा गोविंदा கோவிலிருந்து வந்ததும் கிருஷ்ணர் பாதத்துக்காக பச்சரிசி ஒரு படி எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் அது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டேன். இது 2 மணி நேரம் நல்லா ஊறினா தான் நல்லா மையும். நம்ம உடனே அரைச்சா அந்த சீக்கிரமாக மையாது. 2 மணி நேரம் கரெக்டாக நான் ஊற வச்சுக்கிட்டேன். அரிசியும் நல்லா ஊறிடுச்சு. அதை ஒரு மிக்சியில் போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக நல்லா மழை மழைன்னு
அரைச்சி எடுத்துக்க வேண்டியது தான். ஏன்னா நல்லா மழமழன்னு அரைச்சாதான் பாதம் வைக்கிறதுக்கு நமக்கு சுலபமாக இருக்கும். அதை ஒரு தட்டில் நல்லா மைய அரைச்சதை தட்டில் ஊற்றிக்கிட்டு இந்த மாதிரி கை வச்சு ஃபஸ்ட்டு பாதம் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம விரலில் வந்து ஒரு புள்ளியாக வச்சா கிருஷ்ணரோட முழு பாதமும் நமக்கு கிடச்சிரும். ஸோ இதை மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கிருஷ்ண ஜெயந்தி அப்போ வாசலில் வந்து ஆரம்பித்து அதுக்கப்புறம் சாமி ரூம் வரைக்கும் கிருஷ்ணர் பாதம் வைக்க ஆரம்பிச்சிட்டேன். இதெல்லாம் எங்கள் வீட்டு கிருஷ்ணர் நீங்கள் பார்க்குறது. கிருஷ்ண ஜெயந்தினாலே எல்லாருக்கும் கிருஷ்ணர் ராதை வேஷம் போட்டு ஒரு சந்தோஷத்தை நாம்ளே உண்டாக்கிக்கிறது நல்லது தானே. ஸோ எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் குழந்தைங்களுக்கு கிருஷ்ணர் வேஷம் ராதை வேஷம்லாம் போட்டு குழந்தைங்களுக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், பார்க்கும்போது நமக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். உங்கள் வீட்டு கிருஷ்ண ஜெயந்திக்கு நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்குலாம் இந்த வேஷங்கள்லாம் போட்டிருக்கீங்களா? கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் எங்கள் வீட்டு கிருஷ்ணர்கள். சேட்டை பண்ணாலும் எப்படியும் மேக்கப் போட்டு உட்கார வச்சிட்டோம். வாழ்க வளமுடன், வாழ்க விவசாயம், வாழ்க வையகம்.